நடிகை நக்மாவை கவர்ச்சி நடிகையை வைத்து ஃபீல்டை விட்டு ஓட வைத்த ரகசியம். நக்மாவின் இயற்பெயர் நந்திதா மொரார்ஜி. இவரது தந்தை அரவிந்த் மொரார்ஜி குஜராத்தில் பெரிய தொழிலதிபர். ஷாமா காசி என்கிற இஸ்லாமிய பெண்ணான நக்மாவின் அம்மா சீமா என்கிற ஹிந்துவாக மாறி அரவிந்த் மொரார்ஜியை மணந்தார். நக்மா பிறக்க இருவரும் பிரிந்தனர். பின் சீமா சந்தர் சதானாவை மணந்தார். 3 குழந்தைகள் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஜோதிகா. நக்மாவுக்கு அவரது அப்பாவால் தன்னுடைய முதல் படமே சல்மான் கானுடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த படம் பாகி மிகப்பெரிய வெற்றி படம். அதன் பின்னர் சிரஞ்சீவியோடு அவர் நடித்த மன்னன் ரீமேக் படம் மிகப்பெரிய ஹிட் அடித்தது. சங்கர் காதலனுக்காக கொண்டு வந்தார். அதன் பின்னர் தமிழில் இருந்த அத்தனை ஹீரோக்களும் நக்மாவுடன் ஒரு படமாவது நடிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு ஒவ்வொரு படத்தில் நடித்து இயக்கத்தை தீர்த்து கொண்டார்கள். அதன் பின்பு ஒரு சில படங்கள் அவருக்கு சரியாக போகாமல் இருந்தது. தான் விட்ட இடத்தை பிடிப்பதற்காக அஜித்தை பெருமளவு நம்பியிருந்தார் நக்மா. அப்படி அவர் தேர்ந்தெடுத்த படம் தான் சிட்டிசன். காதலன் படத்தில் ஆரம்பித்து அதுவரைக்கும் தனக்கு அழகிய குரல் கொடுத்தவர் நடிகை சரிதா. ஆனால் சிட்டிசன் படத்தில் ஒரு மெச்சூரிட்டியான வாய்ஸ் வேண்டும் என்று சரவண சுப்பையா இயக்குனர் அவர்கள் இவருக்கு கவர்ச்சி நடிகை அனுராதாவின் குரலை மாற்ற அத்தோடு நக்மாவின் சோழி முடிந்தது.